சமீபத்தில் நாளிதழில் வந்து ஒரு செய்தி ரொம்ப வியக்கத்தக்கதாகவும் யோசிக்க வைக்க விஷயமாகவும் இருந்துச்சு. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பகவதி அம்மா, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு 38 வயசு, 2 கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு தாய். ஆனா அவங்களுக்கு ஒரு 20-25 ஆண்டு கால கனவு இருந்திருக்கு, ஒரு ஆசை இருந்திருக்கு. எப்படியாவது நாம ஒரு நடத்துனர் ஆயிரணும், கண்டக்டர், பஸ்ல சொல்றோம் இல்லையா, பஸ் கண்டக்டர் சொல்றோம் இல்லையா, நடத்துனர் ஆயிரணும்னு அவங்களுக்கு ஆசை. அது எப்போ வந்துச்சுன்னா அவங்க 8ஆம் வகுப்பு படிக்கும் போது வந்துச்சா. 8ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தையா அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. பஸ்ல ஏதோ ஒரு நடத்துனரை பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, நாமளும் இது மாதிரி ஒரு நடத்துனர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. 2015லயே கனரக வாகனங்களை ஓட்டும் அளவுக்கு அதற்கு ஓட்டுநர் உரிமை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2025 10 ஆண்டுகளாக போக்குவரத்து துறையில தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதோட தேர்வுகள், அதுக்கான போட்டிகள் எல்லாத்தையுமே அணுகியிருக்காங்க, ஆனா கிடைக்கல. கிட்டத்தட்ட இப்ப 2 மாதத்திற்கு முன்பு அவங்க வந்து தமிழக அரசால் திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்துல நடத்துனராக, அரசு பேருந்தின் நடத்துனராக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்களோட மன மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதேங்கப்பா சொல்லவே முடியாத அளவுக்கு மன மகிழ்ச்சி. அவங்க சொல்றாங்க, நான் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து இந்த பஸ்ல ஏறிட்டா நான் வீட்டவே மறந்துடுவேன், எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. காலையில 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா நைட் 8 மணி ஆனாலும் எனக்கு வீட்டு நினைப்பே வரமாடுது. ஏன்னா தனக்கு பிடிச்ச ஒரு வேலை, அதுவும் குழந்தையாக இருக்கும் போது தான் வியந்து பார்த்த, தான் கண்ட கனவை 20-25 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவங்க நடத்துனரா வந்து உட்காந்துருக்காங்க பகவதி அம்மா, அதை வேற நீங்க எது கொடுத்தாலும் அந்த மனநிறைவை வந்து நீங்க நிரப்பிடவே முடியாது. அப்படி ஒரு மனநிறைவை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோமான இல்ல. படிச்ச வேலையை பார்க்கணும்னு சொல்லி தர குழந்தைகளுக்கு மத்தியில நாம சொல்லித்தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிடிச்ச வேலையை பார்க்கணுன்றது. படித்த வேலை முக்கியம் தான், அதை விட மிக முக்கியம் தனக்கு பிடித்த வேலை. தனக்கு பிடித்த வேலையில் செய்பவர்கள், படித்த வேலையில் செய்தவர்கள் செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் பிடித்த வேலையில் செய்தவர்கள், பிடித்த வேலையை செய்பவர்கள் செய்திருக்கிறார்கள்.